செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கிறவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட், அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த செகண்ட் பாக்ஸில் வந்துடும். தேர்ட் பாக்ஸில் அவங்களுடைய QR கோட், ஃபோர்த் பாக்ஸில் அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஓல்டு ஃபோட்டோ வந்துடும். இங்கே ஃபிஃப்த்தாக இருக்கிறது இங்கே வந்து புதிய இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ நம்ம ஓட்டணும். கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் அது என்னவோ அது எழுதிடணும். ஆதார் நம்பர் அது என்னவோ அதுவும் எழுதிடணும். மொபைல் நம்பர் அதுவும் அங்கே எழுதிடணும். தந்தை பேர், அந்த ஃபோட்டோ இருக்கிறவங்களோட அப்பா பேர் என்ன அதுவும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அந்த தந்தையோட எபிக் நம்பர் என்ன அப்படின்றதும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கு அதை பார்த்து எழுதிடுங்க. தாயின் பேர், அவங்க அம்மா பேர் என்னவோ அதுவும் ஃபில் பண்ணிடுங்க. அவங்க அம்மாவோட எபிக் நம்பர் அதுவும் இங்கே நீ ஃபில் பண்ணிட்டா போதும். துணைவியாரின் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் பேர் எழுதணும். அதே லேடியாக இருந்தாங்கன்னா அவங்க கணவன் பேர் எழுதணும். அவங்களுக்கு மேரேஜே ஆகலை அப்படின்னா எதுவும் எழுத கிடையாது. அப்படி எழுத இருந்தால் அவங்களுடைய எபிக் நம்பர் சேர்த்து எழுத வேண்டியதாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, பாக்ஸ் 1 பாக்ஸ் 2. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாக்ஸ் 1 ஏன் எதுக்கு ஃபில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2002 வந்த லிஸ்ட்ல இந்த போட்டோல இருக்கிறவங்க இருந்திருந்தா அவங்க பாக்ஸ் 1 மட்டும் ஃபில் பண்ணா போதும். அதுல பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் இருக்குங்களா, அது என்ன அது பேர் எழுதிடுங்க. அவங்களுடைய எபிக் நம்பர் அது என்னவோ அதுவும் எழுதிடுங்க. உறவினர் பெயர், அதாவது அவங்க அப்பா பேர் எழுதலாம். உறவு முறை, அவங்க அப்பா அவனுக்கு என்ன உறவு முறை, தந்தை முறை தான். அதே மாதிரி அவன் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, சேலம் எது வேணும் எழுதிடுங்க. மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பேர் என்னவோ அது ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும், அதை பார்த்து எழுதிடுங்க. அந்த ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கீழே ஃபில் பண்ணிடுங்க. அது பாக எண், பார்ட் நம்பர் என்னவோ அதை எழுதிடுங்க. வரிசை எண் என்னவோ அதுவும் எழுதிடுங்க. பாக்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 2025 வந்த லிஸ்ட்ல மட்டும்தான் அவங்களுடைய பேர் இருக்கு, 2002 இல்லை. ஆனா 2002 அவங்களுடைய அப்பா பேர் இருக்கு அப்படின்னா இந்த அவங்க 2வது பாக்ஸை மட்டும் எழுதினா போதும். அதுல பாத்தீங்கன்னா பேருன்றதுல அந்த போட்டோ இருக்கக்கூடிய அப்பா பேர் எழுதணும். கீழே பாத்தீங்கன்னா அவரோட எபிக் நம்பர். உறவினர் பெயர்னா அவங்க அப்பாவுடைய அப்பா, அதாவது போட்டோல இருக்கக்கூடிய தாத்தா, அவங்க பேர் எழுதணும். உறவு முறை, அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் என்ன முறையோ அந்த முறையை கீழே எழுதணும். தந்தை மாவட்டம், அது அவங்க அப்பாவுடைய மாவட்டம் என்னவோ இருக்கணும். இப்போ லேடிஸ் போட்டோ இருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வேற டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கலாம். அப்ப அவங்க அப்பா என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை தான் எழுதணும். அதே மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய இருக்கிற தொகுதியின் பேர் நம்பர் என்ன, பாகம் என்னென்ன, சீரியல் நம்பர் என்ன எழுதுனா போதுமானது. கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், அந்த போட்டோல இருக்கிறவங்க, அவ்வளவுதான்.